ஸ்டாலினின் கையாலாகத்தனம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. நான் இப்போது சொல்லவில்லை, நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் கலைஞருடைய புள்ள இல்லையா? அவருடைய ஆற்றல்ல ஒரு 5% 10% எனக்கு இருக்கும்ல. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. நான் கலைஞருடைய புள்ள இல்லையா? 2015 விட நிலைமை மோசமாக இருக்கிறதுன்ற விமர்சனம் தானே வந்திருக்கு. அப்ப வெக்கமே இல்லாம 2015 ஒப்பிடுறாங்க. இல்ல ஜாலரா போடுறதுக்கு 4 பத்திரிகையாளர்கள் வேற. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த அரசு செய்யும் துரோகங்களை விட இந்த அரசு செய்யும் துரோகங்களுக்கு முட்டு கொடுக்கும் பத்திரிகையாளர்கள் தான் மிக மோசமான துரோகிகள். அவர்கள் தான் துரோகிகள். மழைநீர் வடிகால் பணிகளை இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு மிகச்சிறப்பாக செய்த காரணத்தினாலதான் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன இல்ல, பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. ஆனா ஊடகையாளர் என்று சொல்லி அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி அவன் அரசாங்க கார்ல வர்றான். 4 கோடி ரூபாய்க்கு சொந்த ஊர்ல வீடு கட்டுறாரு. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே அந்த ஊடகவியலாளர். நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்றேன், அவர்களுக்கும் தெரியல. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. குறைந்தபட்சம் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜை அழைத்து கண்டித்தார முதல்வர். ஏன் பால் இப்படி இருக்குன்னு கேட்டதா? வழக்கம் 7.5 டன் வழக்கம் போல பால் விநியோகம் நடைபெற்றா எதுக்கியா பால் போடுற? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சென்னையின் பால் தேவை. இன்னொன்னு, பால் இப்ப அவசியம் இல்லை, அதை விட அவசியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. யார் வைக்கிறது? இந்த ஆருண் பையன் தானே வேலை செய்ய எம்எல்ஏ. ராதன் சேனல்ல போயிட்டு பைட் போட்டு என்ன பேசணும் தெரியுமா? இல்ல அடுத்த வாட்டி நீங்க திருத்தி இதான் மேக்சிமம். இதன் மூலமா ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பா பண்ண இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும். தண்ணி கடலுக்கு போகுது, கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. என்னடா இதுதான் மேக்சிமம்? நான் கேக்குறேன், எலெக்ஷன் எடுத்து பேசுவேன். அப்படி உனக்கு எங்க இருந்து இவ்வளவு திமிரு வந்துச்சு? அதாவது எல்லையை மீறி செஞ்சுட்டாரா அவரு? என்ன கழிச்சாரு அவரு? ஒரு 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். ஸோ போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 4000 கோடியை நீங்க எத்தனை போய் துபாயில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் செலவு கணக்குல வராது. நாசமா போயிருவீங்கடா. எல்லாவும் பார்த்துப்பா. நீதான் ஏன் செய்யணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த இப்போ நம்ம சென்னையில மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு அடைஞ்சு விட்டதா பார்க்கலாமா, இல்ல எங்கெங்கெல்லாம் முடியல அந்த இடத்துல மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, சென்னை கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் தண்ணி எந்த இடத்துலயும் பெருசா நிக்கல. மேயர் இப்ப இண்டிபெண்டா செயல்பட விடல. மேயர் தானே அவங்க. ஸ்டாலின் இருக்கும்போது வணக்கத்திற்குரிய மேயர்லாம் போய் உருட்டுனீங்க 96ல. ஏன் இந்த மேயருக்கு அந்த இண்டிபெண்டாக இவர்களை செயல்பட விடுவதில்லை நீங்கள்? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் இப்ப இயற்கை பேரிடர், இயற்கையா தான் நீங்கள் சமாளித்த லட்சணமா? இப்போ வரைக்கும் நார்த் மெட்ராஸ்ல செல்போன் சிக்னல் சரியாகல தெரியுமா? அதான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு. நீங்க தான் ஏதோ போட்டு ஊத்திட்டு இருக்கீங்க. தெரியாதியா உங்களுக்கு? இதான்டா திமுக, இதான் திமுக.